இதெல்லாம் என்ன செய்யுங்க பிடுங்க வச்சுருக்கீங்க? இதெல்லாம் என்ன எல்லாம் பிடுங்குறது பொடியெல்லாம் பிடுங்கி துளசி செடி இல்லைங்க. வணக்கம். என்ன நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம் அப்படின்னா, சும்மா இருக்கோம், வேறு வேலை இல்லாததுனால நம்ம வந்து இன்றைக்கி இதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க எங்கள் அம்மா. இதில் வந்து நம்ம புதினா செடி ஊண்ட போகிறோம், செடி வளர்க்க போகிறோம். புதினா செடி, அப்புறம் வெந்தயம், மிளகாய் இதெல்லாம் இதில் போடுவோம் அப்படின்னு இதை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடியே இங்கே வந்து துளசி இருக்கும். துளசி, பச்சை மிளகாய் கிட்ட தெரியுது நல்லா கிட்ட மிளகாய். இதில் வந்து பச்சை மிளகாலாம் வந்துருச்சு. பச்சை மிளகாலாம் வந்திருக்கு. துளசி மைக் ஆஃப் ஆன காரணத்தினால இப்படி சத்தம் இல்லாமல் இப்படியே பேச வேண்டியது. ஃபஸ்ட்டு இந்த புதினாவுக்கு வந்து இந்த காம்பெல்லாம் வேஸ்ட் ஆக்காமல் இதெல்லாம் ஊண்டி வச்சாலே புதினா செடி வந்துடும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இந்த புதினா காம்பை மட்டும் எனக்குள்ளே ஊண்டி வைப்போம். இங்கிட்டலாம் ஈரமே இல்லையம்மா? ஈரம் இருக்குது, எல்லாத்துலேயுமே இருக்குது. புழு வந்துருமோன்னு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஈரம் ஊண்டி இதில் கூட தான் உண்டணுமா? நம்ம வச்சோடனே அதுதான் ஜாஞ்சுக்கிறோமே. மிளகாய் இதில் போட சொல்லு, கிளறி விட்டு போட சொல்லுங்க. இது வந்து ஒரு 2-3 days கழிச்சு இது எப்படி இருக்குன்னு சுற்றி அடுத்தடுத்து புதினா வர அதுவே பரவி புதினா ஊண்டி வச்சுருக்கோம். இங்கே வந்து கோழி தொல்லை இல்லாததுனால இது வந்து அது வாட்டுக்கு இருக்கும். கோழி இருந்தால் தான் இது வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். வாட்டுக்கு. அடுத்து வந்து வெந்தயத்தை ஊற வைக்கணுமா? தேவையில்லை. மத்தில் நான் போடு போட்டேன். வெந்தயத்தை எங்கே கூட அதுக்கு அங்கிட்டு போடு மாதிரி போட்டு இது வரைக்கும் வெந்தயம் போட மாட்டாங்க. கலரி விட்டுட்டு வெந்தயத்தை போட்டு மூடி வச்சோம். வெந்தயத்தை போட்டு அதில் வந்து வெந்தயக்கீரை வந்து நம்ம சாப்பிட. வெந்தயத்தை ஊற வச்சு போடணுமான்னு எனக்கு தெரியல, சும்மா போடும். நான் ஆல்ரெடி ஈரமாக தான் இருக்குது. அமுக்கினாலும் வளரும், அமுக்கலினாலும் வளரும். போட்டு மூடி வச்சுருக்கோம். வேலைலாம் எங்கள் அப்பா தான் கரெக்டாக பார்ப்பார். அவருக்கு இதுதான் ஹாபி, இதுதான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். நல்ல விதை வந்து எல்லோரும் ஊற வச்சுட்டு போடுவாங்க. நம்ம இதை போட்டுட்டு வெந்தயத்தை ஊற வச்சுக்கோம். இது கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன். அடுத்து வந்து பச்சை மிளகாயை இன்னும் இதை வந்து ரெடி பண்ணிட்டு வந்துடுவான். மிளகாய் வத்தல் ரெடி பண்ணுவோம். விதை மிளகாய் வத்தல் மிளகாய் விதை வத்தலுங்க போதுமா? வீடு எடுக்கலையா? விதையை ரெடி பண்ணி நீங்கள் உங்கள் வீட்டில் செடி வளர்த்தீங்க அப்படின்னா என்ன செடி வளர்க்குறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு இதெல்லாம் ஆசை. இதை வந்து இந்த விதையும் போட்டு
எனக்குள்ளே போட்டுருவா. இந்த கோடு போட்டு அதுலேயே போட்டு இதுக்குள்ளே மட்டுமா? அந்த தண்ணி வேண்டாம். அதை திருப்பி பிடிச்சி வேறு பக்கம் நடணும். அதனால் ஒரு இடத்துலையே போட்டு. ஏன்னா பிடிங்கி நடணுமா, அதனால் இங்கனே போடுவோம். எங்கள் அம்மா ஒரு அளவு போட்டு வச்சுருக்கு. வெக்கம் பார்க்கணும். புழு வந்துருமோன்னு கொஞ்சம் பயமா இருக்கு. இந்த நேரத்தில் நான் அரிப்புழு தான் வரும். இதில் பேர் வந்து காசு தெரிவிச்சுக்கிட்டு என் தங்கச்சி வீட்டுக்கு பேச மாட்டேன் போல போதும். அதுக்கு ஒரு லட்சம் அவங்க வச்சுட்டு வாங்கிட்டு கொடுக்க மாட்டாங்க அவங்களுக்கு தெரியாது. ஏரோப்ளேன் போகும் என் வீட்டுக்கு மேலே. என் மகளுக்கு வந்தாதுன்னா இது என்ன ஆகும்? வளர்ப்பாளுங்க, அவ்வளோ நல்லா தான் வளர்ப்பாளுங்க. ஓப்பன் பண்ண மாட்டாங்க. ஓப்பன் பண்ணி செல்லு வந்து தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சு. க்ளீனிங் இந்த வாரத்தில் எல்லாமே நம்ம க்ளீனிங், அதனால் அந்த மொபைலையும் க்ளீன் பண்ணி விட்ருவோம். ஓகே, எல்லாத்தையும் கலெக்ட் எங்கள் குப்புற ஃப்ரைடே மூட். சாட்டர்டேல இன்னைக்கு ஃப்ரைடே மூட்னு போட்டிருக்க. எல்லாம் நம்ம ரெடி பண்ணியாச்சு, ஊண்டியாச்சு. அடுத்து இங்கே என்ன இருக்குன்னா, நம்ம வீட்டில் வாழை மரம் இருக்குது. வாழை மரத்தில் வந்து பூ விட்டுருக்கு. ஏற்கனவே எல்லாமே வந்து பொங்கல்லாம் வச்சாச்சு. வாழை மரத்தில் பூ விட்டுருக்கு. இங்கே கருவேப்பிலை செடி இருக்குது. இங்கே கருவேப்பிலை இது வந்து மாட்டுக்கு கொடுக்குறக்காக வச்சுருக்கேன். அவரைக்காயா தட்டாங்காயான்னு தெரியல, ஏதோ சம்திங் வந்துக்கிட்டு இருக்கு. பாப்பா தக்காளி செடி வந்துக்கிட்டு இருக்கு. ஆறு கொண்டு போய் இறக்கி விட்டாங்க. அவங்க காளியம்மன் கோயிலை பூட்டி விட்டுட்டு அவங்க உட்காந்துட்டு வச்சுட்டோம். நல்லா வருங்க. என்ன நம்ம வந்து எடுத்தாங்க அந்த செல்பட்டியிலம்மா. அடுத்து வந்து வீடு இருக்குல்ல, வந்து நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். ஹாஸ்பிட்டலுக்கா? கிட்னி தான் காசு கொடுப்பாங்களா 2 லட்சம். என்ன அது எந்த ஒரு ஆஸ்பத்திரிக்கு? எந்த ஆஸ்பத்திரி போனாலும் கிட்னி கொடுத்தா 2 லட்சம் தருவாங்க. என்னை கூட்டு போ, நான் கொடுக்குறேன் உனக்கு அதை காசை வாங்கி தரேன். எங்கள் அம்மா எனக்கு கிட்னி கொடுத்துட்டு 2 லட்சம் எனக்கு வாங்கி தரப்போம். நான் வாங்கி தரேன். கிட்னியை கொடுத்து உனக்கு நான் வாங்கி தரேன். இன்னும் நான் இருந்தேன்னா இல்லாட்டி என்ன உனக்கு நான் செய்கிறேன். இந்த ஒரு கேமராவை தண்ணி உங்களுக்கு எத்தனை கிட்னி இருக்கு முதல்ல? யார் கிட்னின்னா எனக்கு என்ன தெரியும்? அப்புறம் எப்படி தாரேங்கிறீங்க? ஏன் அவங்க ஆஸ்பத்திரி கூட்டு போனால் எங்கே இருக்குன்னு தேடி எடுத்துகிட்டு போகிறாங்க. கிட்னி எங்கே இருக்குது ஃபஸ்ட்டு? அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. கிட்னின்னா தெரியாது. அது எங்கே இருக்கோ அவங்களே டாக்டருங்க பார்த்து எடுத்துக்கிட்டு என் மகளுக்கு 2 லட்சத்தை கொடுத்துருங்க. என்கிட்ட இருக்கிறது என்ன இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் எடுத்துக்கோங்க, தேவையில்லாத விட்டுருங்க. தேவையில்லாதெல்லாம் கழட்டி கையில் என் கையில் கொடுக்க வேணாம். அவங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு என் மகளுக்கு தேவைங்க, தேவையில்லாத விட்டுருங்க. அதோட நொண்டிக்கிட்டு கூட தெரியும். தேவையில்லாதெல்லாம் கழட்டி கையில் வாங்கிட்டு வந்துடுவோம் வீட்டுக்கு. கையில் வாங்கிட்டு வந்து அதை நம்ம வச்சு நம்ம உடம்புல இருந்தால் தான் நம்ம நடக்க முடியும், எதுவும் உட்கார முடியும் கொஞ்சம். கை காலெல்லாம் பூரா மூளை வந்து நமக்கு மூளை தேவையா? மூளை எங்கே இருக்கு? மூளை வந்து எங்கே இருக்கும்? மண்டையில் இருக்கு. நான் மூளை இல்லையா அப்படின்னு கேட்குறாங்கல்ல. ஆமாம் ஆமாம். அந்த மூளையை எடுத்துட்டு அப்புறம் மண்டையிலேயே நம்மளும் உசுரோடு இருக்க முடியாதுல்ல, அதைத்தானே எடுப்பாங்க. அதை வேணால் எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ நிறைய பேருக்கு மூளை இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவங்களாம் நடமாடுறாங்க. மூளை இருக்குது, மண்டையில் மூளை இல்லாமல் அறிவில்லாமல் தெரியுறீங்க அப்படின்னு கேட்குறது அவங்க அப்படி சொல்கிறாங்க. அப்படி மூளை இல்லையா? மூளை இல்லையா? மூளை இல்லாமல் அப்புறம் உயிரோடு எப்படி தெரியுறீங்க? உங்களை யாராச்சும் கேட்டிருக்காங்களா உங்களுக்கு மூளை? அதெல்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஃபோனு போடுவேன், யாருக்காவது போகும் வரும், அறிவு இருக்கா உனக்கெல்லாம், சோறு திங்கிறியா, மண்டையில் மூளை இருக்கான்னு தான் கேட்குறாங்க. ஐயோ தெரியாமல் போட்டேன், பிள்ளைகளுக்கு போட்டேன் அப்படி இப்படின்னு போய் சொல்லி ஃபோனை வச்சுருக்கீங்க அப்படின்னு வச்சுருக்கேன். பொம்பளை ஆம்பளை இருக்கு என்ன சொல்லிட்டேன். இன்னைக்கு சும்மாவே உட்காந்துருக்கனால இன்னைக்கு பொழுது எப்படி போகுதுங்கிற விளாக் தான் அந்த விளாக். அதான் இந்த உட்காந்து பொழுது தான் போகுது. அடுத்து இன்னைக்கு நைட் வரைக்கும் எப்படி போகுதுங்கிறத பார்ப்போம். சொல்லுங்க. அதுக்காக அவங்க வாட்டு கொண்டு போய் படுக்க போட்டு எடுத்து வேற ஆள் கொடுத்துட்டு என் மகன் காசு கொடுக்க மாட்டாங்கல்ல.
ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்லுங்கள் கிட்னி தாரேன் நான் தாரேன் நான் தாரேன்னு தான் சொல்கிறேன், கிட்னி தாரேன். ஆ என் மகளுக்கு 1 லட்சம் கையில் கொடுக்கணும். 1 லட்சம் போதுமா? போதும். அது எம்பிட்டு அம்பிட்டு தானே இருக்கும். அது போட்டு மாட்டுங்க. அடுப்பில் வைப்போமா? அடுப்புலால இலைக்கு போகு. அதெல்லாம் நான் பள்ளிட்டு ஒரு கிட்ட கேட்டாக்கு வசவாக விட்டுச்சு. ஏன் அடுப்புள்ளேயே போட்டுருவேன் சொல்லிச்சு. வடச்சட்டியில் வச்சு அப்படியெல்லாம் வேணாம்ப்பா. வெயிலில் வச்சமாக்கு சூடு ஏறிடுவேன். நான்லாம் என் செல்லு எத்தனை ஓட்டுவேன், தண்ணியில் போட்டு கீழே விழுந்து உடஞ்சி வெயிலில் போட்டுருவேன். எடுத்து அப்புறம் மாட்டுறேன். அப்புறம் ஃபோனை எடுக்கும். மாட்டி யார்கிட்டயா கொடுத்து மாட்டிடுவேன். நான் மாட்ட மாட்டேன். சாமி இதை மாட்டி செம்பு அதுக்குள்ளே விழுந்துருச்சு, செல்லுக்குள்ளே விழுந்துருச்சுன்னு சொல்லவா? அவர்கிட்ட என்ன சொல்கிறது? என்ன சொன்னாலும் கண்டுபிடிச்சிருவாங்க. டாக்டர்கிட்ட செல்லு கடைக்காரங்கிட்டலாம் பொய் சொல்லக்கூடாது. செல்லுக்கும் உடம்பு சரியில்லாத மாதிரி தானே. பாட்டி வந்து தோட்டத்துல இருந்து கொண்டு வந்திருக்கீங்களா இல்லை கடையில்? தோட்டத்துல இருந்து நீங்கள் தோட்டம் வச்சுருக்கீங்களா? ஆமாம், தோட்டம் இருக்கிறவங்க கொண்டு வருவாங்க, வாங்கிட்டு கூட வந்து விற்பாங்க. தோட்டம் இருக்குது எங்களுக்கு. வெள்ளைக்காய் கொடுப்பேன். என்னம்மா தோட்டம் உங்களுக்கு எங்கே இருக்குது? பாட்டி வந்து பேசவே கூடாது. தோட்டத்துல இருந்து காய் நான் 2 பேர் போவோம். ஒரு 1000 ரூபா பந்தயம் கட்டிட்டு இந்த காய் 10 ரூபா விற்கும். இப்படியே கிராமத்துல உட்காந்து இப்படி புரணி பேசியே பொழுது போயிடுறேன்னா அங்கே 1008 வேலை புரணி பேசுகிறேன். அங்கே போய் வேலையில் உட்காந்து புரணி பேச களை வெட்ட நாங்கள் உட்காந்து கஞ்சி குடிக்க நட்டண்டு கஞ்சி குடிச்சிட்டு மாடு மேய்க்கணும், ஆட்டுக்கு புல்லு பிடுங்கணும், மாட்டுக்கு தண்ணி விடணும், களை எடுக்கணும், தண்ணி வச்சணும் வேலை. உங்களுக்கு ஒரு வேலை இல்லை. கிராமத்துல எங்களுக்குலாம் வந்து இவ்வளவுதான் சிசிடிவின்னு சொல்றீங்க. ஆனா எங்களுக்கு 1000 வேலை இருக்கு. நீங்க தான் வேலை வெட்டி இல்லாம உட்காந்து புரணி பேசிக்கிட்டு இருப்பீங்க. நாங்க களை எடுக்க கப்பு எடுக்க போகணும், ஆடு மாடுக்கு தண்ணி வைக்கணும். 1 2 வெண்டிக்காய் கத்திரிக்காய் கிடக்குறத சேலையில் மாட்டி விடுங்க. என்ன பண்ணுவீங்க நீங்க வீட்டுல? எனக்கு அதுக்கு தான் இல்லை உங்கள் ஊரில் என்ன செய்வீங்க? எங்களுக்கு விவசாயம். நீங்கள் புரணி பேசுவீங்கன்னு சொல்லிட்டு புரணி பேச மாட்டோம். ஒரு வீட்டுக்கு போக மாட்டோம். கிராமத்தில் யாராவது புரணி பேசுவாங்களா? காட்டில் இருக்காத நான் குடி யாரும் பார்க்க முடியாது. என் பேச்செல்லாம் எடுக்க முடியாது. செல்லில் போட்டு விட்ருவேன். போடு போடு. எங்களுக்கு என்ன பயமா? நீங்கள் உங்கள் தோட்டத்தில் என்ன போட்டிருக்கீங்க? கத்தரிக்காய், வெண்டிக்காய், சீனி அவரைக்காய், பீக்கங்காய், எல்லா காயும் கொஞ்சம் 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 அதில் விட்டு நாங்களும் எங்கள் தோட்டத்தில் இப்போ தான் போட்டிருக்கோம். திண்டுட்டு மிச்சம் கொண்டாந்து விற்போம். நாங்களே எங்கள் தோட்டத்தில் போட்டிருக்கோம். தக்காளி நாட்டு பழம் தான் கூட இந்த நெஞ்சி அங்கே அதெல்லாம் கொண்டாடுறதுக்கு நாளைக்கு காலம் போன கடைசி ரப்பில் பார்த்துக்கோங்க. அம்மாட்ட கொடுத்தீங்களா? மைக்குங்கம்மா மைக்குங்கம்மா. அம்மாட்ட கொடுத்தீங்களா? அம்மாட்ட கொடுத்தீங்களா? மடியில் வச்சுருக்காங்க, கையில் கொடுத்துச்சு. நான் பார்த்தேன். மயனக்கானா நாங்கள் தான் அந்த பிள்ளை தான் மயன் பொம்பளையா மாறிடுச்சு. வத்தலை எடுத்துகிட்டு போச்சாங்க. வத்தலை மல்லி அங்கே கொடுமா. வேணாம், அப்புறமா வையுமா, அப்புறமா வையாண்டி. அது சொல்லி இது ஆம்பளை பிள்ளை தான் பொம்பளையா மாறிடுச்சு. கீழே விழுந்துருந்துச்சுலம்மா. நாங்கள் எந்த காலத்தில் வரோம் அதை சொல்லு. முளைச்சா நீங்கள் கீரை இது ஆதி எத்தனை பட்டத்தை ஆண்டு வந்திருக்கோம். அப்போ எங்களுக்கு தந்திர மந்திரம் தெரியாதான்? அதான் பேசுகிற வார்த்தைக்கு நமக்கு தெரியாதா? நீங்கள் படிச்சிருக்கலாம். சரி, நீங்கள் பட்டாம்பூச்சி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள். இவளை யாரும் தெரியுது உங்களுக்கு? உலகத்தில் இருக்கிற செல்லில் பூரா அவள் இருப்பா. நீங்கள் அவகிட்டே வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க. நான் செல்லில் எங்கள் டிவியில் பார்ப்பேன். நல்லா டிவியில் இல்லை, செல்லில். உங்கள் செல்லில் போய் மயன் செல்லு உங்கள் மயன் செல்லில் போய் சொல்லுங்கள். வச்சுருக்கேன். உங்கள் மயன் செல்லில் பரமேஸ்வரின்னு போடுப்பான்னு சொல்லுங்கள். பார்த்துட்டு நாளைக்கு வந்து என்னிட்ட பேச சொல்லுங்கள். பேர் பரமேஸ்வரி அப்படின்னு என் மைண்ட் அப்படின்னு செல்லில் போடும். உனக்கு பரமேஸ்வரி தெரியுமா? பட்டாம்பூச்சி பரமேஸ்வரின்னு போட சொல்லுங்கள். பட்டாம்பூச்சி பரமேஸ்வரின்னு இதுலேயே நான் பேசிட்டேன், உனக்கு தெரியும். சும்மா செல்லில் பரமேஸ்வரின்னு போடுங்க. நான் வந்தேன்னா என்கிட்ட சொல்லுங்க, நான் வரலன்னா அங்கே வராதிங்க. செல்லில் பாருங்க நாளைக்கு. என் பேரன் செல்ல போனது பார்த்துறேன். வீட்டில் தானே இருக்கேன். அந்த ஒரு அந்த காலத்துலலாம் வீட்டிலலாம் கோலம் போடுவாங்கல்ல. நான் வாங்கி 1 மாதம் ஆச்சு. 2 மாதம் வரைக்கும் எடுக்கலையா? இங்கே இன்னும் தின்ன விட்டுருமா? நிறையாவே தான் ஊற்றிருக்கீங்க. நல்லா தண்ணியாக இருக்குல்ல. இங்கே எடுத்து ஸ்டார்ட் பண்ணு. வெளியே ஒர்க்கு நடந்துட்டுருக்கு, ஒரே சவுண்டு.
கை நடுங்குது. நமக்கு கோலப்பொடியில் போட சொன்னாலே வராது. இது வந்து பார்டர். சாப்பீஸ் நேரம் வரலையோ? சாக்பீஸ் இதில் எழுதாது. இந்த கல்லுக்கு சாக்பீஸ் எழுதாது. இது ஒட்டுமா? உங்களுக்காக இந்த கோலத்தை வந்து நம்ம ஸ்பெஷலாக போடுறோம். ஓகே தானம்மா? ஒருவேளை இங்கிட்ட உட்காந்து போட்டதுனால இப்படி வந்திருக்கோ என்னமோ தெரியல. அப்போ இங்கிட்டு வாங்க. ஆ வேலை இருக்குமா? போட்டு பார்டர் கம்முன்றது. இங்கே எனக்குள்ள வந்து என்ன மோட்டர் போடுறாங்களா? போர் போடுறாங்க. நம்ம போடுற நேரம் தான் இவங்க போர் போடணுமா?
இருக்கும்ல. இருக்கு கேட்குமான்னு தெரியல. இந்த சவுண்ட் ஒரு பக்கம் கேட்டுட்டே இருக்குல்ல, அதனால ஒரு மாதிரி இறைச்சலா இருக்கும். பார்ப்போம். நம்ம அழகா கோலம்லாம் போட்டுட்டு வாசலில் காலையில் டீ குடிக்க வந்து உட்காரும்போது எவ்வளோ ஒரு ஜாலியாக இருக்கும் தெரியுமா? ம். நம்ம கோலம் போடுறது பெருசு இல்லை, ஆ. ஈவினிங் 2 பேர் வருவாங்க, அவங்ககிட்ட இருந்து இதை பாதுகாக்கணும். அதான் விஷயம். அங்கே தான் நம்ம வந்து டேஞ்சர் ஜோனில் இருக்கோம். இன்னொன்று இங்கே என்ன அது உங்களுக்கு 2 4 தான் இருக்குது. இந்த புள்ளி புள்ளி இருக்கட்டும். மாடல். சரி, மாடல். ஓகே. ஓகேவா? ஃபைனலாக இந்த டிசைன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச ஒரே டிசைன் இது ஒன்று தான், வேறெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது. நீலாம் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் கோலம் போட்டுருக்கியா? நான் போட மாட்டேங்க, பாப்பா தான் போடுவா. இது வந்து கோலமும் கிடையாது, எனக்கும் கோலம் போட தெரியாது. ஏதோ நமக்கு தெரிஞ்ச ஒரு டிசைன் வச்சு வரைஞ்சிடுவோம். ம். எதனாச்சும் போடுறீங்களா? எனக்கு எதுவும் தெரியாது. எங்கே போனாங்க எங்கள் அம்மாங்க 2 பேரும்? அந்த பின்னாடி வர. ஐயா ஹிந்திக்கார பசங்க தான் வந்து போடுறாங்க. ம். நீங்களாம் உங்கள் வீட்டில் கோலம் போடுவீங்களா? எப்படி போடுவீங்க அப்படின்னு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோட கோலம் சிம்பிளாக அந்த கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்னும் இதுக்கு வந்து டெக்கரேஷன்ஸ்லாம் கொடுக்க வேண்டியிருக்கு. கலர் வாங்கியிருக்கீங்களா? கலர்லாம் வாங்கல, எல்லோ ரெட்டு மட்டும் வாங்கியிருக்கு. இதெல்லாம் போட்டுட்டு எங்கள் அம்மா அவங்களுடைய ரியாக்ஷன்ஸ் பார்ப்போம். சொல்லிட்டே இருந்தாங்க, பெயிண்ட் வேறு வாங்கி வச்சுருக்க, இது தேவையா? ம். இது நம்ம அன்னைக்கு வாங்கினது தானே? ஆமாம். ஆ. இந்த கம்பி கோலம்லாம் எனக்கு ஆகவே ஆகாது. மேக்ஸ் மாதிரி கம்பி கோலம் வரவே வராது. அப்போ புள்ளி வச்சும் போட தெரியாதா? போடுவேன், ஆ. ஆனால் மறந்து போச்சு. ரெகுலராக கோலம் போட்டுகிட்டே இருந்தால் நமக்கு தெரியும். ஆ. ஒரு தடவை பார்த்தா போட்டுருவேன். இப்போ அப்படி தான் யூடியூப்பில் பார்த்து தான் கோலம் போடணுன்னு. எங்கே கோலம் போடணும்? கோலங்கள்லாம் போட்டால் தானே அது எப்படி போடுறோம் என்னங்கிறது நமக்கு தெரியும். அதானே. ஒரு கழுதையும் போடுறது இல்லை, செல்லையே பார்த்துட்டு இப்படியே நம்ம வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. அதையும் செல்ல வேற ஊறப்பட்டீங்க. சாந்தி செல்லு வேற சூழ்நிலை செல்லு சோதிக்கிறேன். இல்லை, ஏற்கனவே குளிச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சுல. சாந்தி நீ வந்து மொபைல் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு கடவுள் உனக்கு ஒன்று வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் சாந்தி. என்னக்கா சொல்கிறீங்க? அதனால தான் உனக்கு இப்படியே நடக்குது. சாந்தி வந்து மொபைல் யூஸ் பண்ணால் வாழ்க்கையில் முன்னேற மாட்டேன் அப்படின்னு உனக்கு கடவுள் உனக்கு வச்சிருக்காரு போல.
அதனால தான் உனக்கு இப்படி நடக்குது. அது வேறையா? அப்போ என்ன பண்ணுறது? அதோட மொபைலை விட்டுட்டு ஆ, வாழ்க்கையில் ஊட்டுற வேலையை பாரு. அது இல்லாமல் இருக்க முடியாதக்கா. ஃபைனலாக இப்படி தான் இருக்கும். எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். இன்னும் வந்து டெக்கரேஷன்ஸ்லாம் இருக்குது. அதை வந்து நான் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அப்படியே கட் பண்ணு. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. நல்லா பாண்டியம்மா எப்படி இருக்கு? நடுவில் மஞ்சள் சிறப்பு வைக்கணும். மல்லியம்மா நல்லா இருக்கா? இல்லை எதுவும் குறைகள் எதுவும் இருக்கா? எந்த குறையும் இல்லை, எல்லாம் ஜவுரியமாக இருக்கு. எல்லாம் ஜௌரியமாக இருக்கா? இன்னொன்று போட்டுக்கிட்டோம், சரி போட்டுருவோம். நம்ம சாப்பிட எடுத்துருவோம். இல்லை அங்கே ஏதாவது கோலா இருக்கான்னு பாருங்க. எல்லாம் டிசைன் நல்லா நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. வெள்ளையாக விட்டுருக்கு, கலர் வேறு கலர் விடாமல். இங்கே ஷாப்பீஸில் ஒரு கோலத்தை வர அதுதான் நாங்கள் உங்களை கூப்பிட்டு கேட்குறோம். ஏதாவது இருக்கு, கோலத்தை எந்த குறையும் இல்லை. அதுதான் கேட்குறோம். ஏன்னா நாங்கள் சின்ன பிள்ளைகள்ல. ஆமாம், வந்து மஞ்சளை சிறப்பையும் கலக்கணும்ல. மேலே அதுக்கு மேலே மேலே நடுவில் அதுக்கு மேலே நடுவில் நல்லா தொட்டு இது வந்து மங்களகரமாக இருக்கணுமேங்கிறதுக்காக இந்த மஞ்சள் திருஷ்டி கழியட்டும். கலர்ஸ் அடிஷ்னல் கலர்ஸ்லாம் கிடையாது. மங்களகரமாக இருக்கட்டும்னு ஒரு மஞ்சள். அதுக்கு நடுவில் இது வந்து அது சந்தனம் இதுக்கு இப்போ வைக்காது, அது காஞ்சி கட்டு பிடிக்காது. இதுக்கு வை. நம்ம இந்த மூளையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வச்சுக்கிறோம். மஞ்சளை பூரா முடிச்சுட்டு வா. மஞ்சள் மட்டும் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. சரி காரணம் தெரியல. மஞ்சளை நல்லா கலக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்குல்ல. நல்லாவே கலக்கியிருக்கேன். இங்கே நான் ஒரு டாட்டு சந்தனம் இதெல்லாம் சும்மா பெருசாகவே வை. நாலு வர போகிறாளுங்க, அதெல்லாம் பாதுகாப்பாளுங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. மணி எத்தனை? 2 மணி இருக்குமா? 2 மணி ஒரு நம்பிக்கையில் நான் வச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன பண்ண போகிறாளுங்கன்னு தெரியல. இப்போ வைங்க, அந்த ரெட் வைங்க. சரியா அந்த கோலம் சூப்பராக இருக்கே. இது வார போடலை, அது கூட சூப்பர். அப்போ நான் எப்படி போட முடியும்? எங்கள் அம்மாவே எப்படி சொல்லப்படுதுன்னா அப்போ நான் எப்படி போட முடியும்? நல்லா இருக்கு மல்லியா. போட்டு பழகுது. இது அந்த ஒருத்தவங்க புள்ளி இப்போ எத்தனை புள்ளி வைக்கணும்னு சொல்லுங்க. அப்போ தான் அவங்க அப்பா கரெக்டாக சொல்லுங்க. அடுத்து வந்து இங்கே இருந்த மாதிரி இங்கேயும் வச்சு விட்டோம் இந்த ரவுண்டில். ஆனால் இதுக்காக இறங்கி வர முடியாது. இது வந்து பொங்கல் ஸ்பெஷல். நம்ம வந்து கார்த்திகைக்கு போடலான்னு வாங்கினோம், ஆனால் கார்த்திகைக்கு போட முடியல. அதனால் பொங்கலுக்கு வந்து இந்த கோலம் ஸ்பெஷல். அங்கே பொங்கப்பானை போட்டுருமா இல்லை சும்மா நார்மல் கோலம் போட்டுருமா? நார்மல் கோலம் பொங்கப்பானை போடும். பொங்கப்பானை அதெல்லாம் நான் சின்ன பிள்ளைல ஸ்டவ் அடுப்பு இருக்கும்ல, ஸ்டவ் அடுப்பு அப்படியே போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கேன் அம்மா. பக்கத்தில் இதை வச்சு குத்துவாங்கல்ல, அதை ஸ்டவ் பண்ணு இருக்குமா? நான் அப்படியே நானும் பார்ப்பேன். இது குத்துறதை எடுத்துட்டு ஓடி மேலே எடுத்துட்டா மூணு போட்டு ஓடி மேலே சொல்லியா இந்த மாதிரி இப்போ நான் கோலம் போடுறேன். இப்போ நீ எப்படி உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன்? ஸ்டவ் அது வாட்டு நான் அடிக்கிறேன். எடுத்து டம்முன்னு பிடிக்கிடுச்சுன்னா அது ஒரு பிள்ளைய மூஞ்சில் பட்டு. இங்கே வந்து என்ன போட போகிறோம் அப்படின்னா ஒரு தாமரை.
ம் தாமரையா? எப்படி வரும்னு எனக்கு தெரியல. ஒரு பக்கம் நல்லா வரும், ஒரு பக்கம் நல்லா வராது. அதுதான் இதில் பிரச்சனை. அப்போ சாப்பிஸ்ட்டை ஃபஸ்ட்டு போட்டு பாருங்கக்கா. சாப்பீஸில் போட்டு சுத்தமாக வராது. சரி அப்போ இப்படியே போடுங்க. இந்த பக்கம் வரல, இந்த பக்கம் வரல. என்ன போட்டுடுமா? போட முடியாதுமா, வரணும் ஒழுங்கா. என்ன ஒரு மாதிரி போயிட்டு அது இதை போட்டு முடிச்சோன்னே போய் கேட்டு வந்துடுறேன். தாமரை போடுறதுக்குள்ள இங்கே கல்யாணம் பாரு. தெரியாதுங்க. இது என்ன தெரியுமாமா? லோட்டஸ். சொல்லுங்க, இது என்ன? லோட்டஸ். லோட்டஸ் மைக். அந்த மைக்கில் பட்டன் இருக்கு, வரது ஆன் பண்ணு. பச்சை லைட் எரியுது. அதான் இது. இதான் correct. மல்லியாம்மா அது என்னது? லோட்டஸ். லோட்டஸ்ன்னு சொல்லி அப்படியா? எனக்கு தெரியாதுல்ல. தெரியாது. சின்ன ப்ரஷ் வச்சுக்கணும். ரொம்ப பட்டையாக போகுது தெரியலையா? ஆமாம், நல்லா இருக்கும். இருமா போடையில் தான் சொல்லிட்டு இருக்கோம். இதுதான் டீ குடிக்கிற கப்பு. அதான் இது டீ கப். ராமர் பூ இருந்துச்சு. ராமர் பூ இல்லைம்மா. டீ குடிக்கிற கப்பு. ஃபைனல் பார்க்கணும், இதை பார்க்கக்கூடாது. ஃபைனல் எப்படி இருக்கு அதான் மேட்ரு. இப்படி விட்டுருமா? அப்படியே விட்டா நல்லா இருக்காது, ஈட்டி மாதிரி இருக்கும். இப்படி விட்டுருமாமா? ஈட்டி மாதிரி, சூடாயுத மாதிரி. அப்புறம் இதை என்ன செய்யும்? விட்டா நல்லா இருக்கும். மடைக்கிறவா? என்னோ போடுவாங்க பார்க்கணும். வேறு அந்த சைடு ஒரு மாதிரி அந்த நல்லா இருக்கும். இந்த பக்கம் வந்துருச்சு, இந்த பக்கம் வராது. வராது. நல்லா இருக்கா நல்லா இல்லையாம்மா? நல்லா தான்க்கா இருக்கு. இல்லை ஏதோ குறையா இருக்கா? எதுவுமே இல்லை. நல்லா இருக்கும். குறையா இருந்தா நீ என்ன அந்த தாமரை கட்டுற டவுசரை போட்டு விட போற என்னக்கா? நான் தின்னர் ஊற்றி மொத்தமாக அடிச்சு விட்டுருவேன். அது இப்போ குறையா இருந்துச்சுன்னா வேஸ்ட்டு தான் போட்டு. இது வித்தியாசமா இருக்குல்ல? கரெக்டா இருக்கு, கரெக்டா இருக்கு. சுருக்கணும், அதை மட்டும் கரெக்ட் பண்ணு. நிகழத்தை சுருக்கணும். இந்த இது ரொம்ப உயரமா ஏற்றிடாத. அந்த மேலே அந்த போட உயரமா ஏற்றிடாம கரெக்ட் பண்ணு. போட்டுட்டு அதை ரொம்ப உயரமா ஏற்றிடாத. இதை பத்தியா உயரமா ஏற்றிட்டீங்களா? சொல்லிட்டு தானே இருக்கேன். எது உயரம்? இந்த இது ஒல்லியா இருக்குல்ல, அது குண்டா இருக்கு பாரு. அந்த இடம் குண்டா இருக்கு, இது ஒல்லியா இருக்கு.
கொடுத்துட்டுமா? தண்ணி வச்சுட்டு ஒரு பத்தி இல்லை நல்லாவே தெரியுதுக்கா. வந்து நாங்கள் கோலம்லாம் போட்டுட்டு மதியானம் டீ குடித்தோம். இப்போ சாயங்காலம் டீ குடிக்கிறோம். சொல்லுங்கள், ஃபைனலாக நாங்கள் கோலம்லாம் போட்டு முடிச்சிட்டோம்னு சொல்லுங்கள். தோளமெல்லாம் போட்டு முடிச்சுட்டு காலையில் காப்பி, மத்தியானம் டீ, அது இப்போ ஒரு டீ, 3 டீ குடிச்சோம். 3 டீ. கோலம் எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதாவது பரிசு கொடுப்பாங்க. பரிசு கொடுப்பீங்களா? கோலம் நல்லா இருக்கும். கோலம் நல்லா இருந்தால் எனக்கு பரிசு கொடுப்பீங்களா? என் மகளுக்கு ஒரு பரிசு கொடுங்க. இந்த இதில் சொல்லுங்கள். எங்கள் அம்மா என்னம்மா சொல்கிறாங்க கேளுங்க. கோலம் நல்லா இருக்கான்னு பார்த்து ஒரு பரிசு கொடுங்க மகளுக்கு, பரமேஸ்வருக்கு. இப்படி வச்சு சொல்லுங்கம்மா. கேட்காது. இப்படி திருப்புங்க. அப்படி வாய்க்கு வச்சு சொல்லுங்கள். ஒரு கோலம் நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள், பரமேஸ்வருக்கு ஒரு பரிசு கொடுங்க. இந்த கோலம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ஒரு பரிசு தருவீங்களா? எங்கள் அம்மாவோட ரெக்வெஸ்ட் இது. ரெக்வெஸ்ட்டாக கேட்குறேன்னு சொல்லுங்கள். ரெக்வெஸ்ட்டாக கேட்குறேன், ஒன்று கொடுத்துருங்க பரிசு. என்ன பரிசுன்னு அதையும் நீங்களே ஏதாச்சும் நீங்களே ஒரு பரிசு. என்ன பரிசு கொடுக்க போறீங்க நீங்களே சொல்லுங்கள். நீங்களே சொல்லிட்டீங்கன்னா அவங்கள தந்துருவாங்க. நீங்கள் என்ன பரிசு நமக்கு வேணும்னு சொன்னீங்கன்னா அவங்க அந்த பரிசு நமக்கு ரெடி பண்ணி தருவாங்க. என்ன பரிசு? இந்த கோலத்துக்கு என்ன பரிசு தரலாம்? என்ன ஒருத்தவங்க டிஃபன் கொடுப்பாங்க, டிஃபன் கொடுப்பாங்க, ஏதாவது சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அதுமாரி போனால் காசு கொடுப்பாங்க. இப்போ நமக்கு டிஃபன் வேணுமா சட்டி வேணுமா? சட்டி கொடுத்தாலும் சரி, டிஃபன் கொடுத்தாலும் சரி, காசு பெருசு இல்லை. ஆனால் எதுவுமே பெருசு இப்போதைக்கு நம்மளுக்கு பேர் தான் பெருசு. பேர் தான் பெருசு. அதாவது மக்களே, நீங்கள் வந்து இந்த கோலத்தை பார்த்துட்டு எனக்கு ஒரு டிஃபன் கொடுத்தாலும் சரி, ஒரு சட்டி கொடுத்தாலும் சரி, எங்களுக்கு வந்து பேர் தான் பெருசு. அதனால் இந்த கோலத்தை பாருங்கள், பார்த்துட்டு ஒரு டிஃபன் பாக்ஸ் கொடுங்க எனக்கு. கொடுங்க, டிஃபன் கொடுத்தாங்க, சட்டி கொடுத்தாங்க. சட்டி கொடுத்தீங்கன்னா சோறாக்க கொண்டு போவேன்னு சொல்லி இல்லையா, என் மகளுக்கு ஒரு ஃபேரான ஆகட்டும். ஃபேராக இருக்கும். இல்லைன்னா ஒரு 4 கட்டப்பை தாங்கன்னு கட்டப்பை இருக்குது. ஏன்னா உங்களுக்கு கட்டப்பை தேவைப்படுது. நீங்கள் அடிக்கடி வந்து கொண்டு போகலாம்ல. அதுதான் மூட்டை கட்டுல கட்டப்பை இல்லை. இப்போ பிரியா போயிட்டு கட்டு இன்னும் என்னந்தால கஞ்சி குடிக்க. பிரியா இருக்கு. பிரியாவா இருக்கு. தீத்தூள் இல்லை. இந்த மாதிரி பைக்கை காணாமல் போச்சு. அது பைக் இல்லை, மைக்கு. டைம் என்ன ஆயிடுச்சுன்னா மணி பிள்ளைகள் ஸ்கூல் வந்துட்டாங்க. மணி 5:55. ஒன்றா பண்ணியிருக்கோம்னா சும்மா வந்து காலையிலேருந்து இந்த அந்த தோட்ட வேலையெல்லாம் பார்த்துட்டு வீடெலாம் க்ளீன் பண்ணிவிட்டு கோலம் போட்டிருக்கோம். அப்புறம் சும்மாவே கொஞ்சம் நேரம் உட்காந்து இருந்திருக்கோம். இப்போ வந்து டீ குடிக்க போகிறோம். டீ குடிச்சிட்டு நம்ம பிஸ்கெட் போட்டு நாங்களும் சும்மா வந்து செல்லை குளிக்க வச்சோன்னு சொல்லுங்க. செல்லை குளிக்க வச்சு சாந்தி செல்லை வந்து வருஷத்தில் ஒரு நாளும் குளிக்க வச்சுருக்கோம் பொங்கலுக்காக. அதை குளிச்சதோட அவ்வளோ தலைமொழியாச்சு. சாந்திக்கு செல்லு தேவையா? ஜென்மலப்பா பாவம், செல்லு இருந்தால் வாழ்க்கையில் உருப்பிட முடியாது.
எதைத்தான் நோண்டி உலகமே செல்லத்தான் நோண்டுதுங்க. அந்த பிள்ளை மட்டும் நோண்ட போகுது. சின்ன பிள்ளைங்க கூட நோண்டுதுங்க. உங்களுக்கு டச் செல் எங்கிறவா உங்களுக்கு தெரியுமா நோண்ட நாளைக்கு போடுறது வீட்டுக்கு இல்லை. அந்த அம்மா வந்துருச்சானு நைட்டு வாரம் சொன்னிச்சு. வந்துட்டுனா ஒரு 10 பேருக்கு வாங்கிட்டு வரலாம். அடுத்து வந்து ஹரிணி டியூஷன் போயிருக்கா. அடுத்து பார்ப்போம் ஈவினிங் இன்னும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு. நைட்டு நாங்கள் தூங்க போகிற வரைக்கும் பார்ப்போம். நம்மள மாதிரி இல்லாமல் வாங்குற முடியாது. ஃபைனலாக எல்லாம் கோலம் போட்டு முடிச்சுட்டு பேசாமல் நான் ஒரு ஆர்டிஸ்ட் ஆகிட்டேன். பேசாமல் வீடு விட போய் இப்படி பெயிண்ட் அடித்து கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் நான். அதே வேலையாக இருக்குது. அங்கேயும் போய் அவங்க வீட்டில் இந்த பெயிண்ட்டு நல்லா இல்லை, வேறு பெயிண்ட் வாங்குங்கன்னா அங்கேயும் செலவு கொடுத்து வைப்பேன். நல்லா இருக்க பெயிண்ட்டை தான் நான் அடிக்க முடியும், நல்லா இல்லாத பெயிண்ட் அடிக்க முடியுமா சந்தி? அதான் எப்படி முடியும்? இதுவும் ரொம்ப சௌரியமாக தான் இருக்கு. இவங்களுக்கு பிடிச்சிக்கிறதும் சௌரியமாக தான் இருக்கு. நான் பேச மாட்டேன் போ. அதெல்லாம் எடுக்க முடியாது, உட்கார் பேசாமல் வேணுங்க. இதில் ஒரு கொசு விழுந்துருச்சு. அந்த கொசுவில் சேர்த்து பெயிண்ட் அடிச்சு கொசுவுக்கு பெயிண்ட் அடிச்சு விட்ருவோம். ஓகே, ஃபைனலாக எப்படி இருக்குன்னு அப்புறமா பாருங்க. குட் ஈவினிங். என்ன சொன்னா? குட் ஈவினிங் தானே சொன்னா? ம் பெயிண்டிங் பண்ணிட்டு இருக்கேன்டி. வரலாமா உள்ள? கேமராக்குள்ள வரலாமா? ம் ம் இங்கே பற்றியா? ஷமை என்னப்பா இப்படி பெயிண்டிங் எப்படி இருக்கு? சூப்பராக அம்மா பெயிண்ட் அடிக்க போகலான்னு. அம்மா நாளையிலேருந்து பெயிண்ட் அடிக்க போகிறாங்க. கிளம்புறீங்களா? ஆமாம், 2 வீடு பிடிச்சி வச்சுருக்கோம். இந்த எழுத்தாப்பில் இருக்க வீடு கட்ட போகிறாங்களா? அந்த வீட்டுக்கு போய் அம்மா கான்ட்ராக்ட் போட்டு அக்ரிமெண்ட் நான் தான் பெயிண்ட் அடிச்சு தருவேன்னு கேட்டு. எனக்கு வேணாம். இல்லை, நாங்கள் அங்கிட்டு கூடி வர்றவங்க தான். மாமாவுக்கு ரெஸ்ட் ரூம் வருதுன்னு தான் கேட்டேன். கோலமெல்லாம் போட்டு முடிச்சு கதவெல்லாம் டெக்கரேஷன் பண்ணிட்டு ஃபைனலாக டின்னர் டைம். இன்னைக்கு டின்னர் என்னன்னா, இங்கே கிட்ட வா, கிட்ட கொண்டு வா. துவையல். இது ஒரு டிஃப்ரெண்ட் துவையல். இந்த துவையல் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ நான் இன்னொரு நாள் போடுறேன். துவையல், ஒயிட் ரைஸ், வத்தல், அப்பளம், ரசம் இருக்குது. பட் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால் நான் ரசம் ஊற்றிக்கல. ஸோ இன்றைக்கி vlog இது தான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக மறக்காமல் பட்டாம்பூச்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே.